காரைக்குடியில இருந்து துர்கா சொல்லியிருக்காங்க. பச்சை மிளகா மண்டி. மண்டி. என்ன பேரு செஃப் இது ஃபர்ஸ்ட்? என்ன டிஷ்ஷுன்னு கேளுமா. எனக்கு பேரு தெரியணும் செஃப். ஆக்சுவலா வந்து இது ஒரு செட்டிநாடு ஸ்டைல் ஒரு சூப்பரான ஒரு கூட்டு மாதிரி. அதாவது இதை வந்து நம்ம மெயின் கோர்ஸாகவும் எடுத்துக்கலாம், இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம், ஊறுகாய் மாதிரியும் எடுத்துக்கலாம், கூட்டு பொரியல் இருக்குல்ல அது மாதிரி எடுத்துக்கலாம். காரமா இருக்குமே செஃப். ஆமா. ஓகே. காரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், புளிப்பும் கலந்து இருக்கும். பட் வந்து நம்ம அதாவது இப்போ நீங்கள் இப்போ ஒரு இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த டேஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இது பச்சை மிளகா பேஸ் பண்ண ஒரு சூப்பரான டிஷ்ஷாக அது பச்சை மிளகா மண்டி, அதாவது செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். ஈவன் இது வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பச்சை மிளகா மண்டி இல்லாத ஒரு நம்ம வீடே பார்க்க முடியாது. எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல செஃப். அப்படியா? இந்த டிஷ்ஷோட பேரை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி செய்யறதை பார்க்கலாம். செய்யறதுக்கு முன்னாடி செய்ய தேவையான பொருட்களும் பார்த்துட்டு வந்துடலாம். பச்சை மிளகாய் மண்டி செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 12 நம்பர், கடுகு 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 15 நம்பர், சின்ன வெங்காயம் 25 நம்பர், புளி எலுமிச்சை அளவு, உப்பு தேவைக்கேற்ப, வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி கழுவிய தண்ணீர் 1/2 கப், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரிசி களைவோம்ல, நம்ம ஜெனரலாக வந்து சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி 2 அலசி ஊற வச்சு வேக வைப்போம். ஸோ அது மாதிரி இந்த களைஞ்ச தண்ணியை, ஆமாம், அந்த அந்த களைஞ்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதாவது இது வந்து ஒரு திக்னிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். அது வந்து ஒரு ஃப்ளேவர், ஒரு தனி ஃப்ளேவர், ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய், நம்ம காரத்துக்காக சேர்த்துக்கிறோமா? இல்லை, நார்மலாக வாட்ரு, நம்ம வாட்டருக்கு பதிலாக நம்ம இந்த அரிசி களைஞ்ச தண்ணி அரிசி சேர்த்துக்கிறோம். அது வந்து ஒரு டெக்ஸ்சர், அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் இருக்குல்ல, ரசத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி சேர்ப்போம். லைட்டாக ஒரு திக்னிங் இருக்கும். அந்த ஸ்டார்ச் எல்லாம் கலந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்ட ஒரு திக் வரும். லைட்டா. ஓகே. கார்ன்ஃப்ளவர் அளவுக்கு வராது, லைட்டாக இருக்கும். இதோ அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் கடுகு, அடுத்ததாக வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதிலே பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒன்றுமே இல்லை, ரைஸு நல்லா சுட சுட ரைஸு. ஓகே சார். வெறும் தண்ணி மட்டும் போட்டு கொஞ்சோண்டு உப்பு தொட்டுட்டு. தண்ணியா? வெறும் தண்ணி. ஓகே. தண்ணி தென் இதை தொட்டு சாப்பிட்டோம்னாலே அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இல்லை கேர்ட் ரைஸு, இல்லை மோர் சாதம், எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன், அருமையான காம்பினேஷன். ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி. அதாவது நம்ம இந்த ஊறுகாய் எப்படின்னா தொட்டுக்கிறோமோ அது மாதிரியும் தொட்டுக்கலாம். இவன் நல்லா உங்களுக்கு ஸ்பைசி லவர்ஸ், கொஞ்சம் காரம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், நல்லா தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிஸ்பில்லாபாத் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அதான் ஸ்பைசி லவர்ஸு. அதில் ஒரு காரம் இருக்கும், அதை விட காரம் வேணும் அப்படின்னா தாராளமாக தொட்டுக்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தென் அடுத்ததாக பச்சை மிளகாய். அப்போ ஊறுகாய் லவர்ஸ் எல்லாருமே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துட்டோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம ரைஸ் வந்து குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா அது வைக்கிறதுக்கு முன்னாடி 2 அலசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். தென் இதிலே வந்து நம்ம அடுத்ததாக இந்த களைஞ்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். செஃப் மோர் குழம்பு மாதிரி இருக்கு செஃப். இருக்கும். இல்லை தூக்க முடியாதுன்றதுனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். இல்லை நீங்கள் அதை எடுத்துகிட்டு வருவீங்க என்கிட்ட. அப்படியா? இல்லை பரவாயில்ல, நன்றி. அவ்வளோதான். ஸோ இது நல்லா ஒரு கொதி வந்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்து இந்த புளிப்பு, தென் காரம், இந்த பச்சை மிளகாவோட காரம், புளிப்பு, உப்பெல்லாம் கலந்து அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் சொன்னீங்களா நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னீங்களே, அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு ரெசிபி தான். செஃப் மூடிடலாமா? மூடிடலாம். அவ்வளோதான். கரெக்டாக வந்து ஒரு மிதமான சூடு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம்
இந்த நல்லா அந்த பச்சை மிளகாய் நல்லா கொதிக்கிட்டோம், அந்த ஸ்டாக் எல்லாம் கீழே இறங்கட்டும். தென் அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். சரி, ஓகே, இது கொதிச்சிருச்சு. நான் பேசவே வேணான்றீங்களா? அடுத்ததா நம்ம மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள். இல்லை ஆக்சுவலாக மோர் மிளகானா நம்ம மோர் மிளகாக்கு யூஸ் பண்ணுற பச்சை மிளகா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணலாம். நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே செஃப். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. ஓகே, அடுத்ததான் நம்ம புளித்தண்ணி அவாய்ட் பண்ணிட்டார். இது பாருங்க, ஆக்சுவலாக நம்ம இந்த அரிசி களைஞ்சி தண்ணி சேர்த்ததுனால லைட்டாக ஒரு திக்கனிங் இருக்கு பாருங்க. செஃப் இப்போ இதில் உருளைக்கிழங்கு போட்டா உருளைக்கிழங்கு மண்டி அவ்வளோதான், ரெடி ஆயிடும். ஆக்சுவலாக ஊருக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்குன்னு ஞாபகம் வருது. இந்த கோசுமல்லின்னு சொல்லுவாங்க செட்டிநாடு சைடு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் உருளைக்கிழங்கு இதே தான், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தென் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க. ஒரு டிஷ் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஓகே, சேம் ப்ரொசீஜர் மாதிரியா? இல்லை, சேம் ப்ரொசீஜரில் கொஞ்சம் இது உங்களுக்கு பார்க்குறது இந்த கலரில் வரும். பட் இது எல்லாமே செட்டிநாடு அந்த வட்டார உணவு வகைகளில் வரும். அது ஒரு தனி டேஸ்ட்டு. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா, அப்போ பூரி செய்யும்போது சென்னா செய்யணும்ல, சென்னா செய்வாங்க, அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு செய்வாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த கேள்வி. நம்ம தான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண போகிறோம். அதுதான் பரவாயில்ல, பார்ப்போம் இல்லையா. வெரி குட். சரி, கடைசியாக வந்து லாஸ்ட்டாக ஒரு பஞ்ச் ஆஃப் கொஞ்சோண்டு இந்த வெல்லம், அவ்வளோதான். காரம் கொஞ்சம் தனியும். அப்படியா? தனியுங்கிறது இல்லை, அது வந்து ஒரு ஹைலைட் பண்ணும், அந்த டேஸ்ட்டை வந்து டாப் அப் பண்ணும். அப்படியே கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ரெடி. அவ்வளோதான், பக்கவா அருமையாக ரெடி ஆயிடும். செஃப் இவ்வளோ கேள்வி நான் கேட்குறேனே, ஏதாவது ஒரு கேள்வி என்கிட்ட கேளுங்களேன். ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷோட பேர் என்னம்மா? பச்சை மிளகா மண்டி. சொல்லிட்டாங்களா? அதுவும் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, ரைட், ஓகே. உங்களுக்கு பிடிச்ச, ஆக்சுவலாக வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை ட்ராவல் பண்ணி நிறையா சாப்பிட்ருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு அவங்க, அதாவது வீட்டில் இருந்து சாப்பிட்ற ஃபுட்டா இல்லை வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டா, இது பிடிக்கும் உங்களுக்கு? லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபுட்டு, ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. நம்ம ஃபீவர் டைம்ல ரசம் செஞ்சு கொடுப்பாங்களே செஃப். ஆமாம், அதுதான் செஃப் ரொம்ப பிடிக்கும். சீரியஸா ரசமும் பொட்டேட்டோ நல்லா கொஞ்சம் நல்லா காரமா சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஹெவன்லி ஃபீல் இருக்கும். அவ்வளவுதான் செஃப், வேற எதுவுமே வேண்டாம். அது செஞ்சு கொடுக்கறதா, நீங்க செய்யறது கிடையாது. நோ செஃப், நம்ம செஞ்சா ரசமும் விஷம் தான். ஆமா, சரி, ஓகே, ஹாஸ்பிடல் போற மாதிரி ஆயிடும். ஓகே, அப்படினா இல்ல, நீங்க ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டா ட்ரை பண்ணீங்க அப்படினா விஷமும் ரசமும் ஆயிடும். சூப்பர் செஃப், ட்ரை பண்ணிடலாம். ஆமா, மோட்டிவேஷன் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணிடுங்க. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு, பக்கவா ரெடி ஆயிடுச்சு செஃப். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை மீட் பண்ணும்போது நான் ரசத்தோட வரேன். அப்படியே நம்ம காதுல வேற மாதிரி விழுந்துச்சுமா? விஷம் இல்லை, ரசம். ரசம், ஓகே. ஆக்சுவலா இது வந்து நம்ம ரைஸ் வடிச்ச கஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, எஸ் செஃப், அதுலயும் செய்யலாம். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அது வடிச்சது. ஓகே, ஆஃப்டர். ஓகே, ஆமா, இது ஆஃப் பண்ணிடலாம். அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும், இன்னும் கொஞ்சம் திக்காவும் இருக்கும். அது பச்சை மிளகாய் மண்டி எப்படி செய்யறங்கிறத பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளித்து, பூண்டு, சின்ன வெங்காயம் மதக்கிட்டு அதோட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினோன்னே அரிசி கழுவின தண்ணி, மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு, புளிக்கரைசல் சேர்த்து வெல்லம் சேர்த்து மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வேக வச்சு இறக்கணுன்னா சுவையான பச்சை மிளகாய் மண்டி தயாராகிடும். செஃப், 2 டிஷ்ஷுமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதுவும் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதாவது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி ஃபார் வெஜ் லவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு பண்ணலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது பச்சை மிளகா பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், அதனால் பயப்படாதீங்க. நம்ம அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி 2 சூப்பர் டிஷ்ஷஸோட நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்குறோம். Until then, bye from Rithi and Chef Palimurugan. Signing off. சுவையோ சுவை.